வணக்கம். நாம எல்லோருமே வாழ்க்கையில அமைதிய, ஒரு இணக்கத்தை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? துன்பத்திலிருந்து விடுபடணும், உண்மையாவே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது எப்படி? நடைமுறையில. சில சமயம் வாழ்க்கை ஒரு பெரிய கடல் மாதிரி, நமக்கு நீச்சல் தெரியாம தத்தளிக்கிற மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு நாம அப்படி நீச்சல் கத்துக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கலைய பத்தி தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறது, வில்லியம் ஹார்ட் எழுதின ஆர்ட் ஆஃப் லிவிங் விபாசனா மெடிடேஷன் as taught by எஸ்.என். கோயங்கா அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி. எஸ்.என். கோயங்கா பர்மால பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய தொழிலதிபர். ஆனா பயங்கரமான ஒற்றை தலைவலி. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகல. அப்போதான் பர்மாவோட புகழ்பெற்ற ஆசிரியர் சாயாஜி யுபாக்கின் கிட்ட விபாசனா கத்துக்கிறார். அது அவரோட தலைவலியை மட்டும் சரி பண்ணல, வாழ்க்கையோட துன்பத்துக்கே ஒரு ஆழமான தீர்வை காட்டுச்சு. இது எந்த மதமும் இல்ல, மனித துன்பத்துக்கு ஒரு பிராக்டிக்கல் வழிமுறை அப்படின்னு கோயங்கா சொல்றார். இந்த புத்தகம் அவரோட போதனைகள், குறிப்பா அந்த 10 நாள் விபாசனா முகாம்ல அவர் சொல்றத அடிப்படையா வச்சிருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட நோக்கமே புத்தர் கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற அந்த விபாசனா தியானம் இருக்கு இல்லையா, அதோட அடிப்படைகள் என்ன, பின்னணி தத்துவம் என்ன, பயிற்சி முறை எப்படி இருக்கும், அப்புறம் இது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவும்னு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கறது தான். கோயங்கா அடிக்கடி சொல்ற மாதிரி இது யாரையும் மதம் மாத்துறதுக்கான முயற்சி இல்லவே இல்ல. இது துன்பத்திலிருந்து விடுதலைக்கு, மனசோட அசுத்தங்கள்ல இருந்து தூய்மைக்கு, அறியாமையிலிருந்து ஞானத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு பாதை, ஒரு வாழ்க்கை முறை, சொல்லப்போனா ஒரு வாழ்க்கை கலை. சரி, அப்போ இந்த வாழ்க்கை கலைய இந்த புத்தகத்தோட வழியில அதோட முக்கிய பாகங்களை வச்சு கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கலாமா? முதல் படி எப்பவுமே பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிறது தானே. புத்தகம் ஆரம்பிக்கிறதே தேடல் அப்படிங்கிற அத்தியாயத்துல தான். நாம எல்லோரும் அமைதி, சந்தோஷம்னு தேடுறோம். ஆனா நிஜம் என்ன? திருப்தி இல்லாம இருக்கிறது, ஏமாற்றம், மன உளைச்சல், பதட்டம். இதுதானே பொதுவான அனுபவம். நோய், வயசாகுதல், மரணம்னு பெரிய துன்பம் ஒரு பக்கம்னா, அன்றாட வாழ்க்கையில நமக்கு பிடிக்காதது நடக்கிறது, பிடிச்சது நடக்காம போறது, அது கூட ஒரு மாதிரி துன்பம் தானே. இதுதான் புத்தர் சொன்ன முதல் பேருண்மை, துக்கம். அதாவது துன்பம் அல்லது ஒரு திருப்தியின்மை வாழ்க்கையோட ஒரு அங்கம். ஆமா, புத்தர் இந்த பிரச்சனைய ஒரு டாக்டர் மாதிரி பார்த்தார். முதல்ல நோய் என்னன்னு கண்டுபிடிச்சார், துன்பம். அவர் எந்த கடவுளையோ மத நம்பிக்கையோ சொல்லல. அவர் சொன்னது தம்மா, அதாவது இயற்கையோட விதி, அது எப்படி இயங்குதுன்னு. துன்பம் ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம், இதுதான் அவரோட மையமான போதனை. இத யாரோ சொன்னாங்க, இல்ல புனித நூல்ல இருக்குன்னு நம்பாதீங்க, உங்க சொந்த அனுபவத்துல உணர்ந்து பாருங்கன்னு சொன்னாரு. உங்களையே உங்களுக்கு விளக்க ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கறது அவரோட அறிவுரை. ஓ, அப்போ உண்மைய வெளியில தேடாம நமக்குள்ளேயே பார்க்க சொல்றார். இந்த ஒரு சான் உடலுக்குள்ளேயே பிரபஞ்சமும் அதன் தோற்றமும் அதன் முடிவும் அந்த முடிவை அடையும் வழியும் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதா படிச்சிருக்கேன். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கு, நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுதான் அடுத்த ஸ்டெப். கரெக்டா கேட்டீங்க. அதுதான் தொடக்கப் புள்ளி. நம்மள நாமளே ஆராய்ஞ்சா, நாம் அப்படின்னு நாம நினைக்கிறது என்ன? புத்தரோட பகுப்பாய்வு படி அது 2 அடிப்படை விஷயங்களோட தொகுப்பு. ஒன்னு உடல், ரூபம். இன்னொன்னு மனம், நாம. இந்த மனச இன்னும் 4 கூறுகளா பிரிக்கிறாரு. அறிவு, விஞ்ஞானம், சும்மா ஒன்ன தெரிஞ்சுக்கிறது. உணர்தல், சஞ்சா, அதை அடையாளம் கண்டு வகைப்படுத்துறது. அப்புறம் வேதனை, வேதனா, அந்த அறிதலால உடம்புல வர்ற உணர்வு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா மனப்பதிவு, சங்காரா, அந்த உணர்வு அடிப்படையில வர்ற விருப்பு வெறுப்பு. இந்த உடல் பார்க்கறதுக்கு திடமா தெரிஞ்சாலும் அது உண்மையில தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற அணுத்துகளோட ஓட்டம்னு விஞ்ஞானமே சொல்லுது. மனசும் அப்படித்தானே. ஒரு நினைப்பு வருது, போகுது. ஒரு உணர்ச்சி வருது, போகுது. எதுவுமே நிரந்தரம் இல்லையே. மிகச்சரியா பிடிச்சிங்க. இதுதான் புத்தரோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு. அனிச்சா, அதாவது நிலையாமை. உடம்பும் சரி, மனசோட இந்த 4 கூறுகளும் சரி, எல்லாமே ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கு. அப்படி மாறிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்துல நிலையான, மாறாத ஒரு தனிப்பட்ட நான் அல்லது ஆத்மான்னு ஒண்ணு இல்ல. இது இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அனத்தா, ஆன்மா இல்லாத தன்மை அல்லது நிரந்தர நான் இல்லாம இருக்கிறது. நாம ஒரு நதி மாதிரி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிற செயல்முறைகளோட தொகுப்பு தான். நிலையாமை, அனிச்சா, நானின்மை, அனத்தா, இது புரிஞ்சுக்க கொஞ்சம் யோசிக்க வைக்குது. சரி, அப்போ துன்பத்துக்கு காரணம் என்ன? சும்மா எதேச்சியா நடக்குதா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது விதி இருக்கா? புத்தர் கர்மா, அதாவது செயல், அதோட விளைவுன்னு ஒரு விதியை பத்தி பேசுறார். இது விதி, அதாவது தலையெழுத்தில்ல,
நம்மளோட செயல்கள் தான், குறிப்பா நம்ம மனசோட நோக்கங்கள், இன்டென்ஷன்ஸ் தான் விளைவுகளை உருவாக்குது. சரி, மனசோட எந்த செயல் துன்பத்துக்கு காரணம்? அதுதான் சங்காரா. அதாவது ஒரு உணர்வு, வேதனை வரும்போது அத அறியாமையால பிடிச்சுக்கிற விருப்பு, கிரேவிங், ஆசை, அல்லது அதை தள்ளிவிடுற வெறுப்பு, அவர்ஷன், வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு எதிர்வினை தான் துன்பத்தோட உடனடி காரணம். புத்தர் இந்த தன்ஹா, தாகம் அப்படின்னார். ஓ, அப்போ ஏதோ ஒன்று நடக்குது, அதனால நம்ம உடம்புல ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு பிடிச்சிருந்தா இன்னும் வேணும்னு ஆசைப்படுறோம், அது விருப்பு. பிடிக்கலன்னா இது போகணும்னு வெறுப்படைகிறோம். இந்த விருப்பு வெறுப்பு தான் பிரச்சனையா? ஆமா, இதுதான் இந்த துன்ப சக்கரத்தோட மையப்புள்ளி. அறியாமையால தான் நாம இந்த உணர்வுகளை நிலையானது, நான் சம்பந்தப்பட்டதுன்னு தப்பா புரிஞ்சுகிட்டு அது மேல விருப்பு வெறுப்புங்கிற எதிர்வினைய பண்றோம். இந்த விருப்பு வெறுப்பு சங்காரதன்ஹா தான் இன்னும் செயல்களை செய்ய தூண்டி அது பிறப்பு, இறப்பு, துக்கம்னு ஒரு தொடர்ச்சங்கிலியை இயக்குது. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது புலன்தொடர்பு, வேதனை, உணர்வு, தாகம், விருப்பு வெறுப்பு. இந்த சங்கிலிய உடைக்க முடியும். எப்படி? அந்த வேதனை வர்ற கணத்துல தாகம் உருவாகிறதுக்கு முன்னாடி விழிப்போட இருந்தா. சரி, பிரச்சனையின் வேர் இந்த விருப்பு விருப்பு எதிர்வினைன்னா அதை எப்படி நிறுத்துறது? அந்த சங்கிலி எப்படி உடைக்கிறது? அதுக்கு வழி என்ன? அதுதான் புத்தர் காட்டின உன்னத எண்வழி பாதை. அத 3 முக்கிய பயிற்சியா பிரிக்கலாம். ஷீலம், ஒழுக்கம், சமாதி, மன ஒருமைப்பாடு, அப்புறம் பஞ்சா, ஞானம், விழிப்புணர்வு. புத்தரோட போதனையோட சாராம்சமே இதுதான். தீய செயல்களை தவிர்க்கிறது ஷீலம், நல்ல செயல்களை செய்யறது இதுவும் ஷீலம், சமாதி, பஞ்சாவுக்கு உதவும். மனச தூய்மைப்படுத்துறது சமாதி மற்றும் பஞ்சா. முதல்ல வருது ஷீலம், ஒழுக்க பயிற்சி. அதாவது கெட்ட சொல், செயல் இதெல்லாம் தவிர்க்கிறது. இது மத்தவங்களுக்கு நல்லது பண்றது மட்டும் இல்ல, நமக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம தீங்கு செய்யும்போது நம்ம மனசுல கோபம், பேராசை, பயம்னு கலக்கம் வருது. இது மனச அமைதி இல்லாம பண்ணிடுது. ஒழுக்கமான வாழ்க்கை மனச அமைதிப்படுத்தி அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயார் பண்ணுது. இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு 5 அடிப்படை ஒழுக்கங்கள்: கொலை, களவு, தப்பான பாலியல் நடத்த, பொய், போதைப்பொருள் இதெல்லாம் தவிர்க்கிறது இது பரிந்துரைக்கப்படுது. அடுத்தது சமாதி, மன ஒருமைப்பாட்டு பயிற்சி. ஒழுக்கத்தால வெளிப்படையான செயல்களை கட்டுப்படுத்தலாம். ஆனா மனசோட ஓட்டத்தை கட்டுப்படுத்த இது ரொம்ப அவசியம். இதுக்கான முக்கிய பயிற்சி ஆனாபானசதி, மூச்சோட விழிப்புணர்வு. இது மூச்சை கட்டுப்படுத்துறதில்ல. மூக்கு நுனியிலையோ இல்ல மேலுதுட்டுக்கு மேலேயோ மூச்சு உள்ள வரும்போதும் வெளியில போகும்போதும் ஏற்படுற அந்த இயல்பான உணர்வை மட்டும் கவனிக்கிறது. மனசு வேற எங்கேயாவது போனா அதை மெதுவா மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வரது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மூச்சை கவனிக்கிறத எப்படிங்க உதவும்? அது சும்மா மூச்சு தானே? இல்ல, மூச்சு மனசோட ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க மனசு அமைதியா இருந்தா மூச்சு சீரா மென்மையா இருக்கும். கோவம், பயம், ஆசைன்னு உணர்ச்சிகள் வந்தா மூச்சோட வேகம், தன்மை எல்லாமே மாறும். பாத்திருக்கீங்களா? மூச்சை கவனிக்கிறது மூலியமா நாம நிகழ்காலத்துல வாழ கத்துக்கிறோம். மனசு கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ அலையாம இப்போ என்ன நடக்குதோ அதுல நிக்குது. இது மனச ஒருமுகப்படுத்தவும் கூர்மையாக்கவும் உதவுது. அது மட்டும் இல்ல, மூச்சு உடம்பு சம்பந்தப்பட்டதுனாலும் மனசோட ஆழமா தொடர்புல இருக்கு. இது ஆழ் மனசுக்கோ நனவு மனசுக்கும் ஒரு பாலம் மாதிரி. ஆனாபானா பயிற்சி மனச ஒருமுகப்படுத்தி அடுத்த கட்டமான விபாசனாவுக்கு தயார் பண்ணுது. ஓஹோ, அப்ப பஞ்சாஞான பயிற்சி அதுதான் விபாசனாவா? அது எப்படி வேலை செய்யுது? ஆமாம், பஞ்சானா ஞானம் அல்லது விழிப்புணர்வு. இது சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிற அறிவையோ இல்ல சிந்திச்சு பாக்குற அறிவையோ விட மேலானது. இது நேரடி அனுபவத்து மூலியமா வர்ற ஞானம். இதுதான் உண்மையான விடுதலையை கொடுக்கும். விபாசனானா சிறப்பாக பார்த்தல் அல்லது உள்ளது உள்ளபடி பார்த்தல். எதை பாக்குறது? நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு கணமும் தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கிற உணர்வுகளை. வேதனா. ஏன் உணர்வுகளை கவனிக்கணும்? வலி, கூச்சம், அரிப்பு, சூடு, குளிர் இந்த மாதிரி உணர்வுகள் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா அதுதான் மனசும் உடம்பும் சந்திக்கிற இடம். நாம வெளியுலகத்தை புலன்கள் வழியா அறியும் போது அந்த தொடர்போட விளைவா உடம்புல உணர்வுகள் வருது. மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி உடம்புலயும் ஒரு உணர்வு வருது. நாம அறியாமையால இந்த உணர்வுகள் மேலதான் பிடிச்சிருக்கு, விருப்பு, இல்ல பிடிக்கல, வெறுப்புன்னு எதிர்வினையாற்றோம். சங்கரா, இதுதான் துன்பத்தோட மூல காரணம்னு பார்த்தோம் இல்லையா?
அதனால அந்த மூல காரணத்தையே நேரா கவனிச்சு அதோட தன்மைய புரிஞ்சுகிட்டு அந்த எதிர்வினை ஆற்ற பழக்கத்தை மாத்துனா துன்பத்துல இருந்து விடுபடலாம். விபாசனா பயிற்சி முறை இதுதான். ஆனா ஆனாபானால மனசு ஓரளவு ஒருமைப்பட்டதும் கவனத்தை முறையா தலையில இருந்து கால் வரைக்கும் அப்புறம் கால்ல இருந்து தலை வரைக்கும் செலுத்தி உடம்போட ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த கணத்துல என்ன உணர்வு தோணுதோ, அது வலியா இருக்கலாம், அழுத்தமா, லேசா, அதிர்வா, சூடா, குளிரா, எப்படி வேணா இருக்கலாம், அத சும்மா கவனிக்கிறது. அது மேல விருப்போ வெறுப்போ கொள்ளாம அத மாத்த முயற்சி பண்ணாம அப்படியே ஏத்துக்கிட்டு சமநிலையோட உபேகா கவனிக்கிறது. அதாவது வலி வந்தா ஐயோ வலிக்குதே இது போகணும்னு வெறுப்படையாமலும், ஏதாவது நல்ல இதமான உணர்வு வந்தா ஆஹா இது இப்படியே இருக்கணும்னு பற்றி கொள்ளாமலும், அது தோன்றி மறையிற தன்மையை மட்டும் கவனிக்கிறதா? இது எப்படிங்க பழைய மனப்பதிவுகளை சங்காரங்களை நீக்கும்? சரியா சொன்னீங்க. இங்க 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, நிகழ்கணத்துல வர உணர்வுகளை சமநிலையா கவனிக்கிறதால நாம புதுசா விருப்பு வெறுப்பு எதிர்வினைகளை, அதாவது புது சங்காரங்களை உருவாக்குறதில்ல. 2வது, இப்படி சமநிலையா கவனிக்கும்போது ஆழ் மனசுல பதிஞ்சு கிடக்கிற பழைய சங்காரங்கள், முன்னாடி நாம பண்ணின விருப்பு வெறுப்பு பதிவுகள், உணர்வுகளா மேல வருது. அதையும் நம்ம சமநிலையா கவனிக்கும்போது அதுங்க வலுவிழந்து கரைஞ்சு போகுது. இது ஒரு மன அறுவை சிகிச்சை மாதிரி, இல்ல மனசுக்கு ஒரு உண்ணாவிரதம் மாதிரி. புது அழுக்க சேர்க்காம பழைய அழுக்க கரைய விடுறோம். ஆக இதுக்கு தேவைப்படுறது விழிப்புணர்வு, அதாவது என்ன நடக்குதுன்னு அறியறது, அப்புறம் சமநிலை, உபேக்கா, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம ஏத்துக்கிறது. இது ரெண்டும் விபாஷனாவோட 2 சிறகுகள் மாதிரின்னு கோயங்கா சொல்றாரு. ரெண்டும் சமமா இருக்கணுமா? ஆமா, விழிப்புணர்வு இல்லாம சும்மா சமநிலையா இருக்கிறது அறியாம. விழிப்புணர்வு இருந்து சமநிலை இல்லைன்னா அது திரும்ப திரும்ப துன்பத்தையே உருவாக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய முதல்ல கடினமான மொத்தமான குரோஸ் உணர்வுகள் தோன்றி மறையும். அப்புறம் உடம்பு பூரா ரொம்ப நுட்பமான அதிர்வு மாதிரி சட்டல் வைப்ரேஷன்ஸ் உணர்வுகள் தோன்றலாம். பங்க அப்படின்னு சொல்ற இந்த கரைதல் நிலை ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம். ஆனா அதுவும் நிலையற்றது, அதுவே இலக்கில்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதையும் சமநிலையோட கடந்து போகணும். இலக்குங்கிறது எல்லா விதமான உணர்வுகள் மனப்பதிவுகள் கிட்டையும் சங்கார உபேகா முழுமையான சமநிலையை அடையிறது. சரி, இந்த நீண்ட பயிற்சி பயணத்தோட கடைசி இலக்கு என்ன? துன்பம் முழுசா நீங்கின நிலை எப்படி இருக்கும்? அந்த கடைசி நிலைதான் நிப்பானம். இதோட நேரடி அர்த்தம் அணைந்து போதல். என்ன அணைஞ்சு போது? விருப்பு வெறுப்பு அறியாமைங்கிற நெருப்பு அணைஞ்சு போகுது. இது மனம் பருப்பொருள்ங்கிற இந்த புலன் உலகத்துக்கு அப்பாற்பட்டது. விவரிக்க முடியாது, ஆனா அனுபவிக்கக்கூடிய முழுமையான அமைதி, விடுதலை, துன்பத்தோட முடிவு. இது நாம செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஸ்வர்க்கம் இல்ல, இந்த வாழ்க்கையிலேயே அடையக்கூடிய ஒரு நிலை. அப்போ நிப்பானம் அடைஞ்சவர் சும்மா செயலற்று போயிடுவாரா? இல்ல, நிச்சயமா இல்ல. உண்மையான சந்தோஷம்ங்கிறது வெளியில சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் பாதிக்கப்படாத அசைக்க முடியாத மன அமைதி. இது ஒரு செயலற்ற நிலை கிடையாது. மாறா மனசுல விருப்பு வெறுப்பு அறியாமை இல்லாததால தூய அன்பு, மெத்தா, கருணை, கருணா, மத்தவங்க சந்தோஷத்துல மகிழ்றது முதிதா, சமநிலை, உபேக்கா, இந்த மாதிரி குணங்கள் இயற்கையாவே வெளிப்படும். இந்த குணங்களோட அடிப்படையில செய்யற செயல்கள் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமா தனக்கும் மத்தவங்களுக்கும் நன்மை செய்யறதா இருக்கும். இதுதான் உண்மையான வாழ்க்கை கலை. ஆக மொத்தத்துல இது என்ன சொல்ல வருது? விபாஷனாங்கிறது ஏதோ ஒரு தியான டெக்னிக் மட்டும் இல்ல. அது வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்கள், துன்பங்கள், சவால்களை எதிர்கொள்ள ஒரு புது வழி. பிரச்சனைகள் வரும்போது வெளியுலகத்தை மாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா, இல்ல சூழ்நிலையால பாதிக்கப்பட்டு கோவம், பயம், கவலைன்னு எதிர்வினைகள்ல சிக்கிறதுக்கு பதிலா, நமக்குள்ள என்ன நடக்குது, நம்ம மூச்சு, நம்ம உடம்புல வர உணர்வுகள், இதை கவனிச்சு சமநிலையோட புரிதலோட ஆக்கப்பூர்வமா செயல்பட இது கத்துக் கொடுக்குது. நிலையாமை உணர்ந்து நான்ங்கிற பற்ற அணத்தா தளர்த்தி ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புணர்வோடையும் சமநிலையோடையும் வாழ்றது. இந்த புத்தகத்தோட வழியா ஒரு ஆழமான பயணத்தை செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். துன்பம்னா என்ன, அதோட ஆணிவேர் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மனசும் உடம்பும் எப்படி உன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு, குறிப்பா உணர்வுகள், வேதனா எப்படி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்த்தோம். ஒழுக்கம், சீலம், மன ஒருமைப்பாடு, சமாதி, ஞானம், பஞ்சாங்கிற பாதையும் அதுல விபாசனா பயிற்சியோட முக்கியத்துவத்தையும் அதோட செயல்முறையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
கடைசியா துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று சமநிலையோடையும் கருணையோடையும் வாழ்ற ஒரு வாழ்க்கை கலையை அடையிறது தான் இதோட நோக்கம்னு உணர்ந்தோம். ரொம்ப முக்கியமா நினைவில் வச்சுக்க வேண்டியது, இது ஒரு அனுபவபூர்வமான பாதை. வெறும் கோட்பாடுகளை படிக்கிறது மட்டும் போதாது. பயிற்சி தான் முக்கியம். ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, மனச ஒருமுகப்படுத்த ஆனாபானா பண்றது, அப்புறம் உணர்வுகளை சமநிலையா கவனிக்கிற விபாசனா மூலமா மனசோட அழுக்குகளை வேரோட அகற்ற ஞானத்தை பெறுறது. இது மதங்களை கடந்த விஷயம். யார் வேணாலும் கத்துக்கிட்டு பயனடையக்கூடிய ஒரு உலகளாவிய வழிமுறை. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த பயிற்சியோட மையமே உங்க உடம்புல தோன்ற உணர்வுகளை, அது நல்லதா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி, விருப்பு வெறுப்பு இல்லாம எதிர்வினை ஆற்றாம சமநிலையா கவனிக்கிறது தான். நீங்க தியானத்துல உட்கார்ந்து முறையா பயிற்சி செய்யலைன்னா கூட உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு கணம் நின்னு கோபம் வரும்போது, கவலைப்படும்போது, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது உங்க உடம்புல என்ன உணர்வுகள் வருதுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சா நீங்க என்ன கண்டுபிடிக்க கூடும்? உங்க மனசோட அந்த எதிர்வினை பழக்க வழக்கங்கள், ரியாக்ஷன் பேட்டர்ன்ஸ் பத்தி என்ன புது உண்மைகளை நீங்க உணரக்கூடும். யோசிச்சு பாருங்க.